சிக்கலான இதய அடைப்பு பிரச்சனைகளுக்கு நவீன லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டிக் சிகிச்சை முறையை முதன்முறையாக தென் சென்னையில் பிரசாந்த் மருத்துவமனையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நவீன ஆஞ்சியோபிளாஸ்டிக் லேசர் அறுவை சிகிச்சையை திரைப்பட இயக்குனர் KS ரவிக்குமார் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மூத்த இதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் அரவிந்த் துர்வாசல் மற்றும் பிரசாந்த் மருத்துவமனைகள் குழுமத்தின் இயக்குனர் டாக்டர் பிரசாந்த் கிருஷ்ணா ஆகியோர் உடனிருந்தனர். லேசர் அறுவை சிகிச்சையின் சிறப்பம்சமாக மிகவும் கடினமான இதய அடைப்புகளை சரி செய்யும் வகையில் இந்த ELCA தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. சாதாரண ஆஞ்சியோபிளாஸ்டிக் சிகிச்சை மூலம் சரி செய்ய முடியாத அடைப்புகள் மற்றும் இரத்த கட்டிகளை ELCA எக்ஸைமர் லேசர் கரோனரி அரெக்டமி தொழில்நுட்பம் மூலம் ஒரு சிறப்பு புற ஊதா லேசர் கதிர்களை பயன்படுத்தி இது துல்லியமாக கரைத்து நீக்குகிறது. நாள்பட்ட அடைப்புகள், அதிக இரத்த கட்டிகளால் ஏற்படும் மாரடைப்பு, ஊடுருவ முடியாத கடினமான அடைப்புகள் மற்றும் முன்பு வைக்கப்பட்ட ஸ்டெண்டுகள் சரியாக விரியாமல் இருத்தல் போன்ற பிரச்சனைகளுக்கு இது சிறந்த தீர்வாகும் என மருத்துவ நிபுணர்கள் கூறியுள்ளனர். அது குறித்தான செய்தி குறிப்பை இதில் காண்போம். யூஸ் பண்ணுறது தான் அத்தெரக்டமி டிவைஸ். இது மூலமாக வந்து நம்ம ஒரு ஹார்டான பிளாக்ஸு ஸ்டென்ட்டுக்குள்ளே ஆல்ரெடி வந்திருந்த பிளாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணலாம். பைபாஸ் கிராஃப்ட்குள்ளே வந்திருக்கிற பிளாக்கேஜஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹார்ட் அட்டாக்ஸ் வரும்போது ரத்த கட்டிகள் இருந்துச்சுன்னா அந்த ரத்த கட்டிகளை வேப்பரைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னாலஜியாக இருக்கும். இது மூலமாக வந்து பெட்டரான ஸ்டென்ட் எக்ஸ்பேன்ஷன் கிடைக்கும். நல்ல ஸ்டென்ட் எக்ஸ்பேன்ஷன் கிடைச்சுன்னா லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி ப்ரொசீஜர் எல்லாருக்கும் எந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் அதை பண்ணலாம் சார்? நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஸ்டென்ட் போட்டு ஸ்டென்ட்டுக்குள்ளே பிளாக்கேஜஸ் வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி பைபாஸ் கிராஃப்ட் போட்டு அந்த கிராஃப்டில் வந்து பிளாக்கேஜஸ் வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஃபைப்ரஸ் டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு பிளாக்ன்றது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் நாட்கள் ஆச்சுன்னா அது ஃபைப்ரஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஃபைப்ரஸ் டிஷ்யூஸை பிரேக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளாக்ஸ் எல்லாம் எங்கே உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே ஒரு குட்டி ஃபிசிக்ஸ் இருக்குது. எங்கெங்கெல்லாம் நமக்கு பிரான்ச்சஸ் ஆஃப் பிரியுதோ, பைபர்கேஷன்ஸ் ஆஃப் பிரியுதோ, அந்த ஆரிஜின்ஸில் தான் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் ஆகும். ஸோ அது மாதிரி ஆஸ்டியமில் இருக்கிற அந்த ஆரிஜினில் இருக்கிற டிசீசஸை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிரானிக் டோட்டல் அப்ளூஷன்ஸ்னு சொல்லுவோம். ரொம்ப நாட்களாக 100% பிளாக் ஆகிருக்கிற வெசல்ஸ், அந்த வெசல் பிளாக்கேஜஸை ஓப்பன் பண்ணும்போது ஆர் சம்டைம்ஸ் ரொம்ப கால்சிஃபைடான லீஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ நம்ம இந்த ஒயர்ன்றதை எடுத்துகிட்டு போகிறோம், அதுக்கு மேலே நம்மளால பலூனோ வேறு எதையுமே பலூன் எடுத்துகிட்டு போனால் தானே நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். பலூனே அந்த இடத்துக்குள்ளே போல ரொம்ப டைட்டாக இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குன்னா அந்த மாதிரி இடங்களில் வந்து லேசர் மட்டும்தான் வந்து வில் பி ஏபிள் டு ஹெல்ப். நம்ம ஒரு பாதையை கிரியேட் பண்ணி கொடுப்போம், அந்த பாதையில் போய் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சார் லேசர் யூஸ் பண்ணுறதுல பயம் இல்லையா அந்த பட்ஜெட்டில்? சார் கண்டிப்பாக பயம் கிடையாது சார். அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான சேஃப் ஹேண்ட்ஸில் பண்ணும்போது வந்து டெஃபினட்டாக வந்து எந்த ஒரு பயமும் கிடையாது சார். ஃபர்ஸ்ட் டைமே பண்ணுறாங்களா அவங்களுக்கு எது பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபர்ஸ்ட் டைமில் அவங்களுக்கு தேவையான இண்டிகேஷன் இருந்துச்சுன்னா, இது வந்து ஒரு பலூன் அன்கிராசபிளாக இருக்குது, அது ரொம்ப ஃபைப்ரஸான டிஷ்யூவாக இருக்குது, இல்லை ஆஸ்டியமில் இருக்குன்னா டெஃபினட்டாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஆஞ்சியோபிளாஸ்டிக் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்பு தான் வந்து இந்த லேசர் டிவைஸும். ஆஞ்சியோபிளாஸ்டின்றது வந்து அந்த பிளாஸ்ட்ன்றது வந்து பலூனை வச்சு பிளாஸ்ட் பண்ணுறது. இப்போ நமக்கு பலூனே அங்கே எடுத்துகிட்டு போக முடியலன்னு போது வந்து லேசர் தான் அதுக்கான கருவி. சார் ஒரு ரஃப்லி ஒரு 5 to 8% காஸ்ட் ஜாஸ்தி. சரி, இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அதுக்கு என்ன சஜஷன் இருக்கு, என்ன அவங்க ஃபாலோ பண்ணலாம்? இல்லை, முதல்ல வந்து ப்ரிவென்ஷன் தான். நம்ம இந்த ஹார்ட் அட்டாக் யாருமே இம்மார்ட்டல் கிடையாது. நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கான வரதுக்கான ரிஸ்க்கு சில ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ அவங்களுக்கு வந்து யங்ஸ்டர்ஸில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து அவங்களுக்கு பிபி இருக்கா, சுகர் இருக்கா, கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து ஜாஸ்தியாக இருக்கா, ஃபேமிலியில் வந்து 55 வயசுக்கு முன்னாடி இல்லை 60 வயசுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்து யாராச்சும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காங்களா, யாருக்காச்சும் ஸ்ட்ரோக் வந்துருக்கா,
ஆல்ரெடி யாருக்கா ஸ்டென்ட் பைபாஸ் சர்வீஸ் முன்னாடி பண்ணியிருக்காங்கன்னா அது எல்லாமே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். நம்ம உடல் பருவம் வெயிட் ஜாஸ்தியா இருக்கிறது கூட வந்து நமக்கான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். இது மாதிரி எவ்வளவு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பார்த்து அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ல எதெல்லாம் நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலமா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதெல்லாம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலமா கண்ட்ரோல் பண்ணணும். எங்கெல்லாம் நமக்கு மாத்திரை மருந்துகள் தெரியும் அதெல்லாம் மாத்திரை மருந்து எடுத்து நம்ம அப்படி பண்ணோம்னா தான் நம்மளால ஹார்ட் அட்டாக்ஸை டிலே பண்ண முடியுமே தவிர நம்ம அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் நமக்கு எந்த ஒரு சிம்டமும் கொடுக்கலன்றதுக்காக அந்த ஹை கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படியே விட்டோம்னா அந்த ஹார்ட் அட்டாக்கை வந்து earlier ages ல வரதுக்கான இந்த லேசர் வந்து கொழுப்பு கரைக்குமா இது எப்படி இது வேப்பரைஸ் பண்ணும். இது திருப்பி அது வர வாய்ப்பு புரியலைங்க. திருப்பி அதுக்கு இல்ல இப்போ நமக்கு என்ன ரிஸ்க் ஃபேக்டர்னால வந்துச்சோ அந்த ரிஸ்க் ஃபேக்டர். இப்போ நமக்கு ஒரு வெள்ளம் வருது, நமக்கு ரோட்ல இருந்து நமக்கு தண்ணி வருது, நம்ம ஒரு பக்கெட் மக்கள் இருந்து யாரும் வெளியெடுத்து ஊற்றிக்கின்றதுனால அது போயிடாது. இல்லை வெளியில இருந்து வர சோர்ஸ் கண்ட்ரோல் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். அது மாதிரி முதல்ல அந்த பிளாக் வரதுக்கான காரணம் என்ன இருந்துச்சோ அந்த அடிப்படை காரணத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணாம தான் பிளாக் வராம இருக்குமே தவிர இப்போ நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி, ஸ்டென்டிங், பைபாஸ் நம்ம இதெல்லாமே பண்றது வந்து கிளியரிங் அண்ட் பார்ட். ஸோ ஸ்டென்ட் பண்றோம்னா நம்ம அந்த ரோட்டை கிளியர் பண்ணிட்டு நம்ம ஸ்டென்ட் போடுறோம். இதே பைபாஸ் போட்டோம்னா ஒரு பிரிட்ஜை கட்டிட்டு அந்த பிளாக்கை வந்து தாண்டி நம்ம போய் ஒரு இடத்துல பைபாஸ் பண்ணுவோம். இது எல்லாமே ஒரு அடிஷனல் மோட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பிளட் கிடைக்கிறதுக்கு தானே தவிர அண்டர்லைன் காஸ் என்னமோ எதனால இது வந்துச்சு, ஒரு சுகர் கண்ட்ரோல் இல்லாததுனால வந்துச்சா, ஒரு கெட்ட கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்கிறதுனால வந்துச்சா, இல்ல ஒரு ஹைப்பர் டென்ஷன் பிபி ஜாஸ்தி இருக்கிறதுனால வந்துச்சுன்னா அந்த அடிப்படை காரணத்தை நம்ம வந்து அட்ரஸ் பண்ணோம்னா தான் இது போன்ற